அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் ரமதானை அடைந்திருக்கிறோம். ரமதான் சிறப்பு தொடரில் அடுத்ததாக கண்ணியமானவர்களே, கைஃப நஈஷு ஃபி ரமதான், ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வை நான் உங்களுக்கு தரலாம்னு நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதம் என்பது ஏனைய மாதங்களை விட சிறந்த ஒரு மாதம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நோன்பு என்பது ரமலான் மாதத்தில் நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பு இருக்கிறது. இந்த நோன்பு என்பது இஸ்லாத்துடைய தூண்களில் ஒன்று என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ரமலான் மாதம் இருக்கிறதே, இதுதான் குர்ஆன் இந்த உலகத்துக்கு இறங்கிய மாதம் என்பதாக நாங்கள் அனைத்து குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அதே போல அதிலே நன்மைகள் அனைத்தும் இரட்டிப்பாக்கக்கூடிய ஒரு மாதம் என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அதே போல பாவங்களுக்கான பரிகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு ரமலானு இலா ரமலான் முகஃபிராத், நாங்கள் ஒரு ரமலானுக்கும் இன்னொரு ரமலானுக்கும் இடையில் உள்ள இந்த பாவ செயல்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிக்கப்படுவதாக சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல இந்த ரமலானில் தான் நரக விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கிறது. அதே மாதிரி கஸ்தூரி வாடை வீசக்கூடிய நோன்பாளிகளுடைய அந்த நோன்பை நோற்ற இந்த மனிதர்களுடைய வாடை இருக்கிறதே, கஸ்தூரியை விட மிகவும் கஸ்தூரி வாசம் அவர்களுடைய வாயிலிருந்து வெளியேறும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நோன்பாளி நோன்பு துறக்கின்ற போது, அதே போல நோன்பாளி நோன்பு பிடிக்கின்ற போதும் அவர்களுக்காக வேண்டி மலக்குமார்கள் துவா செய்வதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதே போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தனது சுவர்க்கத்தை அலங்கரிக்கிறான் நோன்புடைய காலங்களில் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இது ஒரு பொறுமையுடைய மாதமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் சுவர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு நரகத்துடைய கதவுகள் மூடப்பட்டு ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். ஆகவேதான் இந்த மாதத்தில் தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு மிக்க ரமலானுடைய அந்த 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை நாங்கள் அடைய இருக்கிறோம். இந்த ரமலான் கடைசி பகுதியில் பாவம் மன்னிக்கப்படுகின்றது. அதே போல நரக விடுதலை கிடைக்கிறது. அதே போல துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு மாதமாக காணப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு சாலிஹான மனிதன் ரமலானை தௌபாவிலும் சதகாவிலும் அமாலுகள் இபாதாத்துக்களிலும் அவன் கழிக்கக்கூடியவனாக இருப்பான். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் நாங்கள் ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் எப்படியான நல்ல அமல்களை செய்ய முடியும் என்று நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் நோன்பு நோக்கின்றோம். அதே போல நோன்பை பற்றி நாங்கள் அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகின்ற போது ஏனைய இபாதத்துக்களை அல்லாஹ் வேறு முறையில் சொல்லுகின்ற போது நோன்பை சொல்லுகிறான். அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பிஹி, நோன்பு என்பது எனக்குரியது, நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஆகவே அப்படி பெருமதியான ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். இந்த வினாடிகள் தான் இந்த ரமலானுடைய மாதம். நாங்கள் எப்படி வாழ வேண்டும் இந்த ரமலானுடைய மாதத்தில்? கண்ணியமானவர்களே, நோன்பு நோக்கக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அஸ்ஸௌம், நோன்பு நோக்கக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். நோன்பை விட்டு திரும்பியவர்களாக நாங்கள் இருந்து விடக்கூடாது. இரண்டாவது அல் கியாம், நாங்கள் இரா வணக்கங்களில் இந்த நோன்பு நாளில் ஈடுபட வேண்டும். ஏனென்று சொன்னால், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி வ மா தஅக்கர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் ஈமானோடும் இஹ்திசாபோடும் யார் இரவு நேரங்களில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும்? நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும். இரண்டாவது, நாங்கள் இரா வணக்கங்களில் ஈடுபட வேண்டும். மூன்றாவது, சதக்காக்களை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வது நாஸி பில் கைரி வ கான அஜ்வது மா யகூனு ஃபீ ரமலான். இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் ரமலான் தவிர வேறொரு மாதத்தில் மிகவும் கொடையாளியாக இருந்தது கிடையாது. ஏனென்று சொன்னால் ரமலானில் ரசூலுல்லாஹ் மிகவும் கொடை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனைய மாதங்களை விட ரமலானில் அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். அதே போல நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ரமலான் மாதத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், இத்ஆமு அலல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு நாங்கள் உணவளிக்க வேண்டும். ஏழைகளை தேடி தேடி நாங்கள் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்துக்காக வேண்டி, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி
லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா, யாருடைய கூலியையும் எதிர்பார்க்காதவர்களாக, யாருடைய நன்றியையும் எதிர்பார்க்காதவர்களாக நாங்கள் அந்த ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். கொடுத்து விட்டு நன்றி எதிர்பார்க்க கூடாது. ஆகவே ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் முன்னோர்கள் இந்த ஏழைகளுக்கு உணவளிக்கின்ற விடயத்தில் மிகவும் ஆர்வமாக, ஏழைகளுடைய வயிறுகளை நிரப்புகின்ற விடயத்தில் மிகவும் ஆர்வமாக செயற்பட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, ரசூலுல்லாவிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், ஐயுல் இஸ்லாம் ஹைர் யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தில் மிக சிறந்த விடயம் என்னவென்று கேட்டவுடன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், துத்இமு தஆம், நீங்கள் ஏழைகளுக்கு உணவளியுங்கள், உணவு கொடுங்கள், அதே போல நீங்கள் அறிந்த அறியாதவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆகவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்களில் நாங்கள் ரமலானில் ஈடுபட வேண்டும். அதே போல நாங்கள் நோன்பாளிகளை நோன்பு திறக்க வைக்க வேண்டும். அது மிகப்பெரிய, ஒருவர் நோன்பாளியை நோன்பு திறக்க வைக்கிறாரோ அவருடைய கூலி அனைத்தும் அதே போல எந்த ஒரு குறைவும் இல்லாத கூலி இவர் பெற்றுக்கொள்கிறார். அதே போல நாங்கள் அல் இத்ஹாது ஃபீ கிராஅத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதில் மிகவும் மும்முரமாக முயற்சி செய்ய வேண்டும். அல் குர்ஆனை ஓத வேண்டும் கண்ணியமானவர்களே. ஏனென்று சொன்னால் குர்ஆன் மாதம் இந்த உலகத்தில் ரசூலுல்லாவுக்கு ரமதான் மாதத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக குர்ஆன் படித்து கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை முடிக்கக்கூடியவராக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இப்னு ரஜப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னமா வரத நஹ்யு அனில் கிராஅத்தில் குர்ஆன் ஃபி அக்கல்லி மின் ஸலாஸத்தி அலல் முதாவமத்தி அலா தாலிக், குறைந்தது 3 நாட்கள் குர்ஆன் ஓதவில்லை என்று சொன்னால் அது அவருக்கு மிக மோசமான ஒரு பண்புள்ளவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இப்னு ரஜப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவேதான் நாங்கள் நோன்பாளியை நோன்பு திறக்க வைக்க வேண்டும், குர்ஆனை ஓதுவதில் அதிக ஈடுபாடு செய்ய வேண்டும். அதே போல மஸ்ஜிதுகளில் நாங்கள் சூரியன் உதயமாகும் வரைக்கும், ஃபஜ்ரிலிருந்து சூரியன் உதயமாகும் வரைக்கும் இருப்பது மிக சிறப்புக்குரிய நேரமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஸல்லல் ஃபஜ்ர ஜலஸ ஃபீ முஸல்லாஹி ஹத்தா தத்லுஉ ஷம்ஸ், ரசூலுல்லாஹ் சுபஹ் தொழுகையை தொழுதார்கள் என்று சொன்னார், சூரியன் உதைக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் முஸல்லாவில் இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு நேரமாக இருந்தது, அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நேரமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல நாங்கள் எல்லோரும் இஅ்திகாஃப் கடைசி 10 அந்த நேரத்தில் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரமலானிலும் 10 நாட்கள் கடைசி 10 இஅ்திகாஃப் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் இன்னும் அடுத்து இருப்பேன் என்று சொன்னால் நான் 20 நாட்கள் இருப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆகவேதான் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். அதே போல நாங்கள் உம்ரா செய்ய முடியும் என்று சொன்னால் இந்த மாதத்தில் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஃபஇதா ஜாஅ ரமலான் ஃபஅ்தமிரி, ஒரு பெண்மணியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீர் ரமலானுடைய மாதத்தில் நீ ரமலான் வந்தால் நீ உம்ரா செய். ஏனென்று சொன்ன ஃபஇன்ன உம்ரத தஅதீலு ஹஜ்ஜத, அது ஹஜ்ஜிக்கு சமனாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாவோடு ஹஜ்ஜி செய்வதற்கு ஒரு நன்மையை பெற்று தருகிறது. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், நான் அதை சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவது, நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். இரண்டாவது, கியாமுல் லைல், இரா வணக்கங்களை இந்த உலகத்தில் நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும். மூன்றாவது, சதக்காக்களை கொடுக்க வேண்டும். நான்காவது, இத்ஆமு தஆம், ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். ஐந்தாவது, நாங்கள் நோன்பாளிகளில் நோன்பு திறக்க வைக்க வேண்டும். ஆறாவது, மஸ்ஜிதில் ஃபஜ்ரு தொழுகையில் இருந்து சூரியன் உதயமாகும் வரைக்கும் நாங்கள் இருக்க வேண்டும். ஆறாவது, இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். ரமலானுடைய கடைசி பகுதியில் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு வாழ வேண்டும். எட்டாவது, உம்ரா செய்ய முடியும் என்று சொன்னால் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கிறது. ஆகவே எவ்வாறு நாங்கள் ரமலானில் வாழ வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கி கொண்டு ரமலானை சிறப்பான மாதமாக, சிறப்பான வாழ்க்கையாக மாற்றிக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்